அனைவருக்கும் நவநீத கிருஷ்ணனின் பணிவான வணக்கம். இன்று நான் ஒரு திருக்குறளும் ஒரு கதையும் உங்களிடம் கூற போகிறேன். அதிகாரம் 62. ஆள்வினை உடைமை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தல் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தெய்வம் நம்ம கையை விட்டாலும் நாம் செய்யற முயற்சிக்கு எப்போதும் பலன் கிடைக்கும். சரி, இது நான் ஒரு கதை சொல்றேன் வாங்க. ஆனா அது கதையில உண்மையான சம்பவம். வாங்க, இப்ப நேரம் எல்லாரும் அமெரிக்காவுக்கு போகலாம். ஐயோ, ஆனா ஃப்ளைட் டிக்கெட் இல்லையே. சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ளாஷ்பேக் வழியா வேணா போகலாம். நேரம் அமெரிக்காவுக்கு போகலாம். அங்க விவேகானந்தர் ஆற்றின் பாலத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க சில இளைஞர்கள் முட்டை ஓடுகளை சுட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனா அவர்களா என்ன முட்டை ஓடையும் சுட முடியவில்லை. அதை பார்த்தது நம்ம விவேகானந்தர் ஐயா என்று சிரித்தார். இளைஞருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. விவேகானந்தரிடம் போயிட்டு, நீங்க சுட்டு காமிங்க என்று கூறினார்கள். விவேகானந்தரோ துப்பாக்கியை கூட சொல்லிட்டு அந்த முட்டை ஓடைகளை டமா டமா டமான்னு 12 தடவை சரியாக சுட்டார். இளைஞருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஒரு இளைஞன் எப்படி இவரால் முடிஞ்சிச்சு, அவர் எங்க பயிற்சி செஞ்சாரு என்று போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாரும் போய் விவேகானந்தர்கிட்ட, நீங்க எங்க பயிற்சி செஞ்சீங்க ஐயா, உங்க குருநாதர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. விவேகானந்தர் ஐயா சிரிச்சுக்கிட்டே, நான் எங்கேயோ பயிற்சி செய்யலப்பா, ஆனா என் கவனத்தையும் என் தன்னம்பிக்கையும் என் முயற்சியும் என் குறிக்கோளும் நான் அந்த செயலை நான் சுடுறேன்னா மட்டும்தான் வச்சேன். ஆனால் என்னால் சரியாக சுட முடிஞ்சிச்சு. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால், நாம் எப்போதும் முயற்சி செய்யணும். நாம் என்ன செயலை செய்கிறோமோ அதில் கவனத்தை வைத்தால் வெற்றி எப்போதும் நிச்சயம். விடாமுயற்சி வெற்றி தரும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.